ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளியர் ஸ்லைம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைம் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த ஸ்லைம் வந்து 4 கலரில் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ஒயிட் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் கலரு, அப்புறம் லேஸ் ப்ளூ, லேஸ் க்ரீன், அப்புறம் ரெட்டு, இந்த 4 கலர்லேயும் வாங்கியிருந்தேன். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஸ்லைமு. ரொம்ப கிளியராக விளையாடுறக்கும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து ஒரு பொம்மை மாதிரி கொடுத்துருந்தாங்க. கீ செயின்லாம் வரும் இல்லைங்களா, அந்த பொம்மை தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து அது விளையாடும்போது வந்து வெளியே வந்துடுது. 2 இதில் வந்து யூனிகார்னும் 2 இதில் வந்து கேப்டன் அமெரிக்காவும் இருந்துச்சு. ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு கீ செயின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த கீ செயின். அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்ச நேரம் வந்து எல்லா ஸ்லைமும் வந்து விளையாண்டுருந்தேன். ரொம்ப நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விளையாடுறக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஒயிட் கலர் ஸ்லைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்தேன். அதில் வந்து உள்ள கேப்டன் அமெரிக்கா இருந்துச்சு. அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அதுலேயும் வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டேன். இந்த ஸ்லைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு விளையாடுறக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இப்போ வந்து ஜெல்லி க்யூப் ஸ்லைம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த ஸ்லைம் மாதிரி எப்படி அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தர்மாக்கோல் எடுத்துக்கிட்டேன். தர்மாக்கோலை வந்து நல்லா க்யூபாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் போட்டால் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். குட்டி குட்டி க்யூபாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி க்யூபாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து எப்படி இருக்குது அது போட்டு விளையாண்டா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி விளையாண்டேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அது விளையாடுறக்கு. வெளியெல்லாம் வந்து எதுவுமே விழுகலை. நல்லா உள்ளே எல்லாமே செட் ஆகிக்கிச்சு. க்ரன்ச்சி ஸ்லைம் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. தர்மாக்கோல் பால் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து அது வந்து வெள்ளையாக பாக்ஸாக தனியாக வந்து தெரிஞ்சுச்சு. எதுவுமே கீழே விழுகலை. நல்லா ஸ்லைம் கூட வந்து ஒட்டிக்கிச்சு. ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் இதில் விளையாண்டுட்டே இருந்தேன். அப்புறம் ஓகே, இதை ஒயிட்டில் வந்து ஒயிட் போட்ட மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம ப்ளூவில் போட்டு பார்க்கலான்னு சொல்லி ப்ளூ கலர் ஸ்லைம் எடுத்து அதுலேயும் போட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்து அது கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதில் போட்டேன். கொஞ்சமாக ஒயிட் கலர் தர்மாக்கோல் வந்து க்யூபாக கட் பண்ணி அதை வந்து உள்ளே போட்டு விளையாண்டு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக க்ரன்ச்சியாக இருந்துச்சு. ஜெல்லி க்யூப் ஸ்லைம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு பார்க்குறக்கு. நல்லா பப்புளோட சவுண்ட்லாம் வந்து சூப்பராக வந்துச்சு ஸ்லைமில் விளையாடும் போது. நல்லா கிளியராக இருந்துச்சு. அது வந்து நடுவில் மட்டும் க்யூபாக இருக்கிறது வந்து ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. ரொம்ப தூரம் ஃப்ளெக்சிபிளாக வந்துச்சு இந்த ஸ்லைமு அந்த ஸ்லைமெல்லாம் விட. ஓகே, இதிலே கொஞ்சம் தர்மாக்கோல் பால்ஸும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒயிட் கலர் தர்மாக்கோல் பால்ஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் எடுத்து போட்டேன். கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிட்டேன். எப்படி இருக்க க்ரன்ச்சி ஸ்லைம் மாதிரி வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ளூ கலருக்கும் ஒயிட் கலருக்கும் காம்பினேஷன் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. விளையாடும் போதும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விளையாடுறக்கும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா க்ரன்ச்சி அந்த சவுண்டு வந்துச்சு. அப்புறம் பபுள் சவுண்டாக வந்துச்சு விளையாடும் போது. நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்லைமில் ஏதாவது போட்டு விளையாடுறது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு.
இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் கூல் கிராஃப்ட்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.